முருகர் பிறந்த கதை. அசுரன் சூரபத்மன் உலகை துன்புறுத்துகிறான். தேவர்கள் பயத்தில் ஓடுகின்றனர். இருள் நிறைந்த வானம், அழும் மக்கள். தேவர்கள் சிவனை நாடிச் செல்கிறார்கள். தேவர்கள் சிவபெருமானின் முன் நின்று உதவி கேட்கிறார்கள். கைலாசத்தில் சிவன் தியானத்தில் அமர்ந்திருப்பார். முன் இந்திரன் மற்றும் தேவர்கள். சிவபெருமான் கண்களைத் திறந்து கோபமாக பார்க்கிறார். மூன்றாவது கண் பிரகாசிக்கத் தொடங்குகிறது. மின்னல், அதிரும் மலை. சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிவருகின்றன. ஆகாயத்தில் பறக்கும் தீப்பொறிகள் தேவலோகத்தில் அதிசயம். அக்னி தேவனும் வாயு தேவனும் தீப்பொறிகளை ஏந்திச் செல்கிறார்கள். தீயும் காற்றும் சேர்ந்து ஒளிவீசும் சக்தியை எடுத்துச் செல்கின்றனர். தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் விழுகின்றன. தாமரை மலர்கள் நிறைந்த தெய்வீக குளம் ஒளி பரவுகிறது. குளத்தில் 6 அழகான குழந்தைகள் தோன்றுகின்றனர். ஒவ்வொரு தாமரையிலும் ஒரு குழந்தை சிரித்து கிடக்கிறது. 6 கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை வளர்க்கின்றனர். அன்பாக பாலூட்டும் தெய்வ பெண்கள். பார்வதி தேவி குழந்தைகளை பார்க்க வருகிறார். தாய்மையின் ஒளியுடன் குழந்தைகளை அணைக்கிறார். 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றாக அணைக்கிறார். ஒளி வெடிப்பு. 6 முகங்களுடன் முருகன் தோன்றுகிறார். முருகன் வேலுடன் பிரகாசமாக நிற்கிறார். மயில் அருகில், பின்னால் தெய்வ ஒளி. தேவர்கள் முருகா என்று வணங்குகின்றனர். முருகன் மயிலில் அமர்ந்து அருள் தருகிறார்.